சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தாவேகாவோட மிக முக்கிய சீனியர் நிர்வாகியான மாறிப்போன செங்கோட்டையன் கட்சிக்குள்ள அதிருப்தியில் இருக்கிறதா தகவல் வெளியான நிலையில விளக்கம் வந்து சேர்ந்திருக்கு. 2 தினங்களா தாவேகா தொண்டர்கள் மத்தியில் இருந்த குழப்பமும் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி தாவேகாவில் இணைஞ்சாரு. தாவேகா தொடங்கப்பட்ட இந்த 2 ஆண்டுகள்ல கட்சியில சேர்ந்த ஒரு சீனியர் நிர்வாகிக்கு விஜய் கொடுத்த முக்கியத்துவம் பெரிய அளவில் பேசப்பட்டது. கட்சியில சேர்ந்த 20 நாட்களுக்குள்ளாக தலைவரை ஈரோட்டுக்கு அழைச்சி செங்கோட்டையின் பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி காட்டினதெல்லாம் பெரிய அளவுல பேசு பொருளாகவும் இருந்தது. இப்படியான சம்பவங்களால தாவேகாவுக்கு செங்கோட்டையன் எந்த அளவுக்கு வலு சேர்க்கிற நபரா இருக்கிறாருன்னு சொல்ற விதமா அமைஞ்சது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல மாற்று கட்சியில அதிருப்தி நிர்வாகிகளை தாவேகாவுக்கு அழைச்சிட்டு வர வேலைகளை செங்கோட்டையன் இறங்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா தாவேகாவோட யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்றது வர்ற 23ஆம் தேதிக்கு பிறகு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு செங்கோட்டையன். அவரோட முயற்சியால கூட்டணிகள் இறுதியாகிறதும் மாற்று கட்சியினர் தாவேகாவில் சேர்றதும் சில தினங்கள் நடக்கும்னு சொல்லப்படுது. இப்படியான நேரத்துல தான் தாவேகாவில் செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதை இல்லை, அவர் ஒரு புழுக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சில நாளிதழ்கள்ல செய்திகள் வெளியானது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. கட்சியில சேர்ந்து 2 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா பேசப்படும் நிலையில இந்த விவகாரம் சம்பந்தமா செங்கோட்டையனை பதிவிட்டு விளக்கியிருக்காரு. அவருடைய பதிவுல புரட்சி தலைவி அம்மாவின் வழியில வந்தவன் நான். சோதனை ஏற்பட்ட போது என்னை கரம் பிடித்து அரசியல்ல ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு இன்று என்னை உருவாக்கி இருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி என்றும் என் நெஞ்சில் நீங்க இடம் பெற்றவர். அவர் 2026இல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகும் வரை நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்கள் செல்வாக்கோடு அவரை ஆட்சி கட்டிலில் அமர வைப்போம். அவருடைய தியாகத்தையும் மனித நேயத்தையும் எவராலும் ஒப்பிட இயலாது. மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் வாழும் தமிழகத்தின் எதிர்காலமும் அவருடைய தலைமையில் அமையப் போகின்றது. அவருக்காகத்தான் நாங்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக பணியாற்றி வருகிறோம். நாளிதழ்களில் உண்மைக்கு மாறான செய்திகள் வெளியாக இருப்பது வேதனை அளிக்கிறது. நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற தவறான செய்திகளை வெளியிடுவது பத்திரிகை தர்மத்திற்கு உகந்ததல்ல. இந்த செய்தியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்சி சார்பில் விசாரிக்கும் பொழுது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் ஆரம்பிச்சு எல்லா இடங்களிலுமே அவருக்கான முக்கியத்துவம் அளிக்கப்படுது. வரக்கூடிய நாட்கள்ல தலைவரோட பயண திட்டத்தை செங்கோட்டையனை முன்னின்று கவனிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கட்சியுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் குங்குமண்டல அமைப்பாளர் அப்படின்னு செங்கோட்டையன் தன்னுடைய கட்சி பணிகள்ல ரொம்ப மும்முரமா இருக்கிறதா சொல்ற நிர்வாகிகள் கட்சியை மண்டல வாரியா வலுப்படுத்துற பணிகள்ல செங்கோட்டையன் கவனம் செலுத்துறதா சொல்றாங்க. அவர் புடுக்கத்துல இருக்கிறதா சொல்ற தகவல்கள்லாம் உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்ற பணியர் வட்டாரம் அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செவ்வனே செய்யறதாகவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க.